திரு நாகராஜ், ஆளுநர்கள் மாற்றம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் இந்த மாற்றம் நிகழ்வுது அப்படிங்கிறத மம்தா பானர்ஜியும் விமர்சிக்கிறாங்க, அவங்களோட கலந்து ஆலோசிக்கலைங்கிறாங்க. ஒரு ஜனநாயகத்தில் ஃபெடரல் செட்டப்பில் இந்த ஆலோசனை நடக்க வேண்டாமாங்கிற கேள்வியெல்லாம் அவங்க எழுப்புறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 12 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு இந்தியாவை எடுத்து சென்றிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது நாட்டினுடைய நன்மைக்காக, இந்த தேசத்தை வலிமைப்படுத்துவதற்காக அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நண்பர் அவர்கள் பேசினாங்க, அவர் ஒரு ஓய்வு அரசு அதிகாரியாக இருந்தவங்க, அவங்க நிறைய சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவங்க. இதே போல யூபிஏ கவர்மெண்ட்ல ரோசியா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட பொழுது கொஸ்டின் எழுப்பப்பட்டது. அன்னைக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஹோம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னது, we are only supposed to inform and there is no such a precedence அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டாங்க. அது எல்லா அரசுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்திருக்கிற மாற்றங்கள் எல்லாமே ஏறக்குறைய 9 மாநிலங்கள்ல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் பல்வேறு காரணங்களை முன்வைத்து அது நடந்திருக்கலாம். சில திறமையானவர்கள் இங்கு தேவைப்படலாம், சில திறமைகள் இங்கு தேவைப்படலாம். அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இது ஒரு அரசினுடைய நாட்டின் நன்மைக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கணும் ஒழிய இதை உள்நோக்கம் கற்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏறக்குறைய ஆட்சி மாற்றங்கள் மீண்டும் வரலாம், வரப்போகிறது தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். இதெல்லாம் ஜனநாயக ரீதியில் எடுக்கின்ற முடிவு, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு மேற்கு வங்கத்தை எடுத்துட்டு அப்படின்னா, இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி பேர் ஊடுருவல் நடந்திருக்கிறது. இன்னைக்கு SIR மூலமாக பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் அவர்களுக்கு உட்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் ஒழிய இதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதே என்னுடைய கருத்து. திடீர்னு ஒரு ராஜினாமா நடக்குது, அந்த ராஜினாமாவுக்கான காரணங்கள் இல்லை, ஆனா ராஜினாமாவுக்கு முன்னாடி அவர் குறித்த நிறைய விமர்சனங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருந்தானே இந்த கேள்வியும் வருது. போஸ் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறதோ அதுவுமே ஒரு செய்தி ஆகுது. அவர் தனிப்பட்ட காரணமா இருந்திருக்கலாம். ஓகே, இல்ல அது நாளை மறுநாளோ என்ன காரணங்கிறது தெரிய வரலாம். இதுக்கு முன்னாடி பல்வேறு மாற்றங்கள் நடக்கின்ற பொழுது அவருடைய உடல்நிலை ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மாற்றம் ஏற்பட்டது கூட மம்தா அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருந்ததுங்க மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறது தான். ஏன்னா இது எப்படி தமிழ்நாட்டு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மாற்றப்படுகின்றார்களோ, இன்னொரு IG கூட நியமிக்க முடியாத இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்கிறது அப்படின்லாம் இல்லாம எதையும் எடுத்தாலும் மாற்றக்கூடிய இடத்துல, சக்தி படைத்த இடத்துல இந்திய அரசு இருக்கிறது அப்படிங்கிறது இந்திய நன்மைக்காக எடுத்துக்கணும் ஒழிய உள்நோக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இங்கே ஒரு தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, ரெண்டுலையுமே தேர்தல் நடக்குது. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதையும் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு இன்சார்ஜ் ஆளுநரா தமிழ்நாடு நிச்சயமா ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்கிறது அப்படின்னாவே இன்னொரு கவர்னர் வரப்போறார் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். நிச்சயமா அந்த இடத்துல இருந்துதான் அப்ப RN ரவி அவர்களை மேற்கு வங்கத்திற்கு நியமித்தே ஆக வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து திரு பாலச்சந்தர் சொல்றாரு. இப்ப அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனலா அல்லது ஒரு மோதல் போக்கோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்க தேவைப்படுறாரா, அதுக்காக அவர் மாற்றப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களோ அல்லது தனக்கு சாதமானவங்களையே கேட்டு வாங்கக்கூடிய இடத்துலதான் அன்றைய காங்கிரஸ் அரசு வைத்திருந்தது அப்படிங்கிறது உண்மை. தமிழ்நாடு ஆகட்டும், இவர்கள் யாருக்கெல்லாம் தேவையானவர்களே கேட்டு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இன்றைய நிலை அப்படி இல்லை. இன்றைக்கு நாட்டுக்கு தாடி அல்ல, நாட்டுக்கு நாடு என்பதை கவர்னர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கு சென்றாலும் அங்கு தங்களுடைய தனி முத்திரையை, இந்த அரசினுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான சமயங்கள்ல எந்தெந்த மாநிலத்துக்கு எதெல்லாம் தேவை என்பதை நன்கு அறிந்து புரிந்து நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் எடுத்த முடிவாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஒழிய, மீண்டும் திரும்ப சொல்றேன், உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஜனநாயகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சியாக
நம்முடைய பாஜக இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியானது எதை பார்த்தாலும் அரசியல் சாசனத்திற்கு உரிய மரியாதை கொடுத்தே பார்க்கிறது என்பதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். எழிலரசன், நாட்டுக்கு நாடியாக ஆளுநர்கள் இருக்கிறாங்க, நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கிறாரு. அதே போல ஒரு தேவையின் அடிப்படையில் அல்லது இப்போ ஒரு நிர்வாக ரீதியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசியலா பார்க்க முடியுமாங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட அந்த காலங்களை சரியாக திரு நாகராஜ் அவர்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார். அவருக்கு அதுதான் தோணுச்சு, சரி அதை நாடியாகன்னு என்று மாத்திட்டாரு. அப்போ எலெக்டட் பாடின்றதுனுடைய ரோல் என்ன நாட்டுக்கு நாடியாக அவங்க செயல்படுற அளவுக்கு என்ன ரோல் பண்றாங்கன்றது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டதெல்லாம் நாடறியும். அதுவும் குறிப்பா எப்பொழுதுமே திமுகவை பொறுத்தவரையில் திமுகவினுடைய நிலைப்பாட்டில் ஆளுநரை பற்றிய குறித்த நிலைப்பாடு திமுக என்றைக்கும் மாற்றிக்கொள்ளவில்லை. அது எப்பொழுதுமே எங்களுக்கு தேவையில்லாதது. மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிரான போக்கியோ அல்லது தேவையற்ற போக்கியோ அது கடைபிடிக்கிறது ஒரு உண்மையான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை திரு RN ரவி அவர் 5 வருஷம் இப்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி இருந்ததோ அது போல ஒரு 5 இயர் டென்யூர் இருந்திருக்கிறார். அதுவும் என்ன வேடிக்கைன்னா 1.5 வருஷம் ஆகுது அவரோட டென்யூர் முடிஞ்சும் அவர் எக்ஸ்டெண்டனும் சொல்லலை, என்னன்னே சொல்லாமையே வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. அந்த நிலையில இருந்த ஒருவர் தான் இப்பொழுது வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப இருக்கத்துல ஆளுநர் ரோலை எப்படி இவங்க கையாளுறாங்க அதான் ரொம்ப முக்கியம். பாஜகவை பொறுத்தவரையில் ஆளுநர் ரோல்ன்றது ஒரு அடாவடித்தனத்தை செய்வதற்கும் பாஜக அல்லாத மாநில அரசுகளை மிரட்டுவதற்கோ அதற்கு சட்டவிரோதமாய் செயல்படுவதற்கோ முடிஞ்சாங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துவதற்கோ அதை பற்றிய தவறான விமர்சனங்கள் வைப்பதற்கு என்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல மாநிலத்திற்கு ஒரு தலைவர் எப்படி நியமிக்கிறாங்களோ அது மாதிரி டிஃபாக்டோ தலைவர், பிஜேபிக்கு டிஃபாக்டோ தலைவர் அதான் ஆளுநர். இன்னைக்கு பிஜேபி டிசைன் பண்ணியிருக்கிற இந்த 12 ஆண்டு கால சாதனையில அதுவும் ஒண்ணு. நிறைய சாதனைகள் இருக்குன்னு திரு நாகராஜ் அவரும் சொன்னாரு. அந்த சாதனைகள்ல எப்படி 10-12 ஆண்டுகள்ல 130 லட்சம் கோடியை கடன் வாங்கினது, மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் இங்க நியமிக்கப்படுறாரு. ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக தலைவர் அந்த இடத்துல இருந்து தான் ஆளுநர். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களாக அவங்க மேல நீங்க விமர்சனம் வைக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது இப்போ கான்ஸ்டிடியூஷனலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அந்த பொறுப்புன்றது எப்பவுமே அவங்க நடந்து கொள்றது பொறுத்துதாங்க. யாருக்குமே அது பொருந்தும். எல்லா மனிதருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறோ அந்த பொறுப்பில் அவர்கள் எப்படி RN ரவி அவர்கள் மேற்கு வங்கம் போறதுல உங்களுக்கு வருத்தமா இல்ல மகிழ்ச்சியா அது மூலம் சொல்லுங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவர் இருந்தாருன்னா இன்னும் திமுகவினுடைய வெற்றி இன்னும் உறுதிப்படுத்தும். அவர் எப்படியும் இன்னும் இருக்கிற இந்த 2 மாசத்துக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு உதவாததெல்லாம் பேசுவாரு. அது இன்னும் திமுகவை வலிமைப்படுத்தும். திமுகவினுடைய 200 இலக்குன்றது 234 மாத்திருப்பாரு அவரு. அது அவர் விட்டு போறது எங்களுக்கு உண்மையே வருத்தமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே அவர் வருவாரு, நிப்பாரு, போயிடுவாரு, வருவாரு, நிப்பாரு, போயிடுவாருன்னு சட்டப்பேரவையில இருந்து செயல்பட்டு இருந்தாரு. மக்களும் அவரை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கும் உங்களுக்கான ஒரு அரசியலுக்கான வாய்ப்பை மத்திய அரசாங்கம் பறிச்சிருச்சோ? எது நீங்க அரசியல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இப்ப மத்திய அரசாங்கம் பறிச்சிருச்சுன்னு பாக்குறீங்களோ? இல்ல கொஞ்சம் கூட மாறுபட்டு இருக்க மாட்டாங்க. வரக்கூடியவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு. என்னன்னா யாரு நல்லா இவரை விட அடாவடித்தனம் பண்றதுக்கு யாருப்பா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுது.